ஹாய், இதோ எங்கள் செல்ல குட்டீஸ் ஹிமாவாரி, மோக்கா அண்ட் கர்மா 3 இருக்குது. இங்கே கர்மாவை காணும். இருங்க, எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? தெரியுதா? இதுதான் எங்கள் கர்மா. எங்கே இருக்கானா, கட்டிலுக்கு அடியில் போயிருக்கா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மழை பெய்யுதா, அதனால் இவங்களால தரையில் படுக்க முடியலையா, அதனால் இவங்கெல்லாம் பெட்டில் படுத்துட்டாங்க. இல்லைன்னா யூஸ்வலாக 10 மணிக்கு ராத்திரி தான் உள்ளே படுப்பாங்க. அதில் கர்மா ஏன் அடியில் போயிருக்கான்னா, அதுக்கு மழைனாலே பயம். மழை வந்தாலும் சரி, இடி இடித்தா அவ்வளோதான், அப்படியே ஷிவரிங் ஆகிடும். அப்புறம் சில சமயம் அவளை காம் டவுன் பண்ண மாத்திரை கூட போட வேண்டியதாகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இவங்களோட உலகமே 2 நேரம் சாப்பாடு, படுத்து தூங்க இடம், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வீட்டுக்குள்ளே வளர்க்குற இந்த நாய்ங்களுக்கே இப்படி தரையில் படுக்க முடியலன்னு பெட்டில் படுக்கிறாங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய டாகிஸ்லாம் நினச்சி பாருங்கள் அதுங்களோட நிலைமையெல்லாம். ஸோ மக்களே, பீயிங் இண்டியன்ஸ், ப்ளீஸ் அடாப்ட் இண்டியன் டாக்ஸ். இது 3மே எனக்கு ஃபீமேல் டாக்ஸ் தான். அதுங்களோட மெயின்டெனன்ஸ் செலவு கூட கம்மி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. வருஷத்துக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எப்போயுமே போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன, எப்போயாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். சாப்பாடு அதுங்களுக்கு இதுதான். நிச்சயமாக நம்ம வீட்டு டேடிஸ், லிட்டில் பிரின்சஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் செலவை விட இதுங்களுக்கெல்லாம் கம்மி தான். யோசிச்சு பார்த்துங்க. அதனால் விலங்க அதுங்களை அடாப்ட் பண்ணுங்கள். வீடு இடம் இருக்கக்கூடியவங்க அதுங்களை எடுத்து ஜஸ்ட் வளங்க. நாங்களாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே தான் இதுங்களை வளர்க்குறோம். ஸோ ப்ளீஸ், தேங்க்யூ ஜி ஃப்ரம் மடக்கு மடக்கு சேனல்.